சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்கள் பாட்டி பேசுகிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஆளி விதையில் பாயாசம் செஞ்சு காட்ட போகிறேன்ப்பா. ஆளி விதையை 2 மணி நேரத்துக்கு முதல் ஊற வச்சுருக்கேன். இப்படித்தான் வலுவலுன்னு வறுக்கும். வலுவலுன்னு தான் இருக்கும், கொலன்னு இருக்கும். இதை நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி பாயாசம் பண்ணலாம், வேக வைக்கணும். இது வெல்லம் ஒரு 150 வெல்லம் எடுத்து வச்சிருக்கப்ப 50, இது 50 கிராம் ஆளி விதைப்பா. 50 கிராம் ஆளி விதைக்கு நம்ம தண்ணி ஊதையில 150 வெல்லம் தேவைப்படும். இதை பால் காய்ச்சி தான் நான் ஊற்றுவேன். பால் காய்ச்சினா பாகா காய்ச்சறதுல அந்த கண்ணு மண்ணு கரைக்கிறதுக்காக காய்ச்சி ஊற்றுவேன். இது நெய்யில் இந்த முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து போடுவேன். இந்த ஆளி விதை பாயாசத்துக்கு நான் ஏலக்காய் போடலை. பால் 1 கிளாஸ் வச்சிருக்கேன். கொஞ்சம் ஆற வச்சு நான் பாலை ஊற்றிடுவேன். இப்போ நான் செஞ்சு காட்டுறேன்ப்பா. அந்த ஊற வச்ச தண்ணியோட குடிக்கிற தண்ணியில் நல்ல தண்ணியில தான் ஊற வச்சிருக்கேன். கழுவி ஊற்றிட்டு ஒரு தடவை கழுவி ஊற்றிட்டு அப்புறம் தண்ணியை ஊற்றி நான் ஊற வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். போதும், இது கொஞ்ச நேரம் வந்தால் போதும்ப்பா. அடிக்கடி கிண்டி விட்டுக்கறணும்ப்பா, ஏன்னா அடி ஒட்டிக்கணும். இது வலுவலுன்னு வியாபாரம்ல, அதனால அடி ஒட்டிக்கணும். நம்ம அதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த வெல்லத்தை நம்ம கரைச்சிக்கலாம். 150 வெல்லத்தையும் போட்டாச்சு. இது முங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ அடுப்பில் வச்சுருவோம். இது ஈஸியாக முடிஞ்சிரும்ப்பா, ரொம்ப நேரமெல்லாம் சிரமப்பட வேண்டாம். இப்போ ஆளி விதை ஒரு 3 நிமிஷம் வெந்துருச்சுப்பா. இது நைஸெல்லாம் வேகாது. இது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். நம்ம ஜவ்வரிசி இது சாப்பிட்றாப்புல நம்ம சாப்பிட்டுக்கிற வேண்டியதுதான். மென்று சாப்பிட்டுக்கலாம். அதனால் 3 நிமிஷம் வெந்துருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்ப்பா. இப்போ அந்த வெள்ளை பாகு இந்த அடுப்பில் வச்சோம், கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம அந்த பாயாசத்தில் ஊற்றிடலாம். வடிகட்டி ஊற்றிடலாம்ப்பா. கல் மண் இருக்குன்னு தான் நம்ம காய்ச்சணும். நெய் ஊற்றிடுறப்பா. 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட். முந்திரி பருப்பு பாதி ரோஸ்ட் ஆயிடுச்சுப்பா. இப்போ இந்த திராட்சையை போட்டுக்கலாம். கருப்பு திராட்சை தான் நல்லது, சத்துன்றாங்க. அதான் நான் இந்த தடவை கருப்பு திராட்சை வாங்கிட்டப்போ. இதுல இந்த காய்ச்சின பாலை ஊத்திடலாம். ஆளி விதை பாயாசம் ரெடி ஆயிடுச்சுப்பா. ஒரு மாதிரி வாயில போட்டு மெல்லும் போது ஒரு மாதிரி நறுக்குன்னு ஒரு மாதிரியா நல்லா இருக்கும். வழுக்கு நம்ம ஜவ்வரிசி பாயாசம், ஜவ்வரிசி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இது நம்ம ஆளி விதையை எத்தனையோ மாதிரி செய்யலாம். அது இந்த மாதிரி ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு தான். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம், எல்லாருக்கும் கொடுக்கலாம்ப்பா. ஆளி விதை பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுப்பா. இந்த மாதிரி நார்னா இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும். இப்போ சூடாக இருக்குது, எல்லாம் சத்தானது. இது ஆளி விதையை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. பூரா இந்த ஃபைபர் கண்டென்ட் உடையது. நல்ல கொழுக்கம் கூட்டக்கூடியது, கெட்ட கொழுக்கம் குறைக்கக்கூடியது.
ஹார்ட் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட்டு, சுகர் பேஷண்ட்டுங்க எல்லாம் சாப்பிட்லாம். வெள்ளம் போட்டதுனால சுகர் பேஷண்ட் சாப்பிட முடியாது. ஜூஸ் மாதிரி வேணால் சாப்பிடலாம். ஆயில் வேணால் எல்லாத்துக்கும் நல்லது. இந்த பாயாசம் வந்து சுகர் பேஷண்ட்டுங்க சாப்பிட வேண்டாம், கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட வேண்டாம். ஏன்னா டாக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டு இந்த கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்டுக்கலாம். இதை வந்து சுகர் பேஷண்ட் மற்றவங்க எல்லாருமே பிபி பேஷண்ட்டு, ஹார்ட் பேஷண்ட் எல்லாம் சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது சுட 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 சாப்பிடுங்க. இந்த குளிர் காலத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்பா. அதனால இதை சாப்பிட்டுங்க. இதில் ஒமேகா 3 இருக்கு. நான் அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். மீன்ல இல்லாத சத்து இருக்கு. மீன் சாப்பிடாதவங்க, சைவக்காரவங்களாம் இதை நல்லா சாப்பிடலாம். அதனால இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுங்கப்பா. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.